இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல மிஸ் யூன் ஹீரோயின் கிட்ட ஏன் ஹீரோ கொஞ்ச நாளா காலேஜ்க்கே வரதில்ல, எல்லா ப்ரொஃபசர்ஸும் அவனை தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு விஷயம் என்னங்கிறதே புரிய வருது. ஸோ ஹீரோ கிட்ட நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற, உன் பிரச்சனை தான் என்னன்னு கேட்குறச்ச தயவு செஞ்சு நீ அதை பத்தி மட்டும் கேட்டுறாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். மனசு கேட்காம நம்ம ஹீரோயினும் ஹீரோவை ஃபாலோ பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நம்ம ஹீரோ ப்ரொஃபசர் கிட்ட பேச முடியாம தயங்கிட்டு இருக்காங்கிற விஷயம் புரிய வருது. இங்க பாரு, நம்ம கூட இருக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் நமக்கு எப்பயுமே நல்லது நினைப்பாங்க, அந்த கேட்டகிரி தான் உன்னோட ப்ரொஃபஸருமே. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அவரை பார்த்து பயந்து பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம உனக்குள்ள இருந்துட்டு இருக்க அந்த பிசிக்ஸ் திறமையையும் ஆர்வத்தையும் கண்டுபிடிச்சு உன்னை இந்த அளவுக்கு ஜீனியஸ் ஆக்குனதுல ப்ரொஃபஸருக்குமே ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஸோ நீ தான் எல்லாத்தையுமே சரி பண்ணி திரும்ப பழையபடி மாற்றணும்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ என்னதான் ஓகேன்னு ரிப்ளை பண்ணி மண்டைய ஆட்டினாலும் அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஒரு பேப்பர் ஏரோப்ளைனில் இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஜோயாக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக போயிட்டு வரேன்னு சொல்லி எழுதியிருக்கிறதுனால நம்ம ஆளு செம்ம காண்டாகி கிரிமினலாக யோசிச்சு எனக்கு ரொம்பவே ஃபீவராக இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு இந்த டெம்பரேச்சரெல்லாம் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுறதுனால ஐயோ என்னோட ஆளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே இந்த கொரியோகிராஃபியை பாதியில் விட்டுட்டு அங்கே இருந்து கிளம்புறதுனால இன்னைக்கான ட்ரைனிங் இன்னும் முடியலன்னு ஜோயா ஹீரோயினோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணவும் நான் இப்போ கற்றுக் கொடுத்த வரைக்கும் நீ ஒழுங்காக ஆடி ப்ராக்டிஸ் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து கிளம்பி வந்து ஹீரோவை பார்க்குறச்ச நிஜமாவே ஹீரோக்கு ரொம்பவே ஃபீவராக தான் இருக்குது. ஹீரோயினுமே டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டியான்னு கேட்குறா. பட் நம்ம ஆளு நான் டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறம் நீ திரும்ப கொரியோகிராஃப் பண்ணுறதுக்காக போயிடுவியான்னு கேட்குறதுக்கு இல்லை உனக்கு இந்த ஃபீவர் க்யூர் ஆகிற வரைக்கும் நான் உன் கூடயே தான் இருப்பேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ டேப்லெட்லாம் சாப்பிட்றான். ஈவன் நம்ம ஹீரோயினுமே ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம ஹீரோ கூடவே இருந்துட்டு அப்படியே தூங்கிடுறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ சரியான சைக்கோ. பட் இப்படி இருக்கிற பையனை கூட நம்பி நம்ம லவ் பண்ணிடலாம். பிகாஸ் அவங்க நம்மளை உண்மையாக லவ் பண்ணுறதுனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஒரு சிலர் அவங்க பண்ண தப்பை கடைசி வரைக்கும் அக்செப்டே பண்ணிக்காம அந்த தப்பை நம்ம மேலே அப்படியே திருப்பி விட்டு நம்மளை ப்ளேம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களோட பழகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த மாதிரியான கேரக்டரில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே லாஸ்ட் வரைக்கும் நம்மளால் திருத்தவே முடியாது. நிறைய பிரச்சனைகள், தேவையில்லாத ஃபைட்டெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் அவேர் ஃப்ரம் தெம். ஓகே, இப்போ நம்ம திரும்ப கதைக்குள்ளே வரலாம். தென் நம்ம ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்குறச்ச நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வரவும் என்ன இவன் பயங்கர ஃபீவராக இருக்கும்போது குளிச்சிருக்கானேன்னு சொல்லி டேபை தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ பயங்கர கோல்டான ஐஸ் வாட்டரில் குளிச்சிருக்காங்கிற விஷயமுமே புரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை தன்னோட பக்கத்தில் இருக்க வைக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவான்னு சொல்லி அது இதுதாங்கிறத உணர்ந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ என்னை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆனாலோ இல்லை உனக்கு என்ன பார்க்கணுன்னு போல தோணாலோ டைரெக்டாக நான் இருக்கிற இடத்துக்கே நீ என்னை வந்து பாரு, அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு உன்னையே ஹர்ட் பண்ணிக்கிறேன்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறா. ஆனால் நம்ம ஆளு என்னதான் ஓகே பேபிமான்னு ரிப்ளை பண்ணாலும் ஹீரோயின் அங்கே எழுந்து போனதுக்கப்புறம் ஜோயா இன்னைக்கு நீ ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக எத்தனை மணிக்கு வர, இல்லை நானே உன்னை அங்கே வந்து பிக்கப் பண்ணிப்பான்னு கேட்டு மெசேஜ் பண்ணவும் நம்ம ஹீரோ பயங்கர காண்டாகி ஹீரோயின் பார்க்கறதுக்குள்ள அந்த எல்லா மெசேஜையுமே டெலீட் பண்ணிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினை ஜோயா டேரெக்டாகவே மீட் பண்ணி உனக்கு நான் அத்தனை மெசேஜ் அனுப்பியுமே நீ ஏன் எதுக்கும் ரிப்ளை பண்ணலன்னு கேட்குறச்ச நீ எனக்கு மெசேஜ் அனுப்புனியாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கவும் ஓ அப்போ உன் கூட இருக்கிற யாரோ தான் நீ பார்க்குறதுக்கு முன்னவே அந்த எல்லா மெசேஜையும் டெலீட் பண்ணியிருக்காங்கன்னு ஜோயா ஹீரோவை பார்த்து சொல்ல ஹீரோயினுக்குமே விஷயம் புரிஞ்சிருது. ஸோ நம்ம ஹீரோக்கு முன்னே எதுவும் காட்டிக்க வேண்டான்னு சொல்லி ஜோயாவை கூட்டிகிட்டு வெளியில் வரவும் நம்ம ஹீரோ அப்போது நீ என்னை விட்டுட்டு போயிடுவ அப்படி தானேன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறான். தென் வெளியில் வந்த நம்ம ஹீரோயின் கிட்ட ஜோயா நீ எனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும் போதெல்லாம் நீயும் நானும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே லவ் பண்ணோம்ல, அப்போ ஒன்றா இந்த மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லி விட்டு போடுறதுனால ஹீரோயின் காண்டாகி பலாருன்னு ஜோயா கணத்திலேயே அரைஞ்சிடுறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சீன் போடுறதுக்காக ஜோயா கிட்ட சண்டைக்கு வரவும் என்கிட்ட இல்லாத அப்படி என்ன ஹீரோ கிட்ட இருக்கு, அவனை எதுக்காக நீ லவ் பண்ணிட்டு இருக்கன்னுலாம் கேட்டு ஜோயா கத்துறதுனால ஹீரோ கடுப்பாகி ஜோயாவை அடிக்கிறதுக்காக போகும்போது ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணுறதுனால அப்போ நீ இன்னும் என்ன லவ் பண்ணிட்டு இருக்க, என் மேல உனக்கு பாசம் இருக்கு, அதனால தான் ஹீரோயினை அடிக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாம நீ ஹீரோவை தடுக்கிற கரெக்டானு கேட்டு ஜோயா அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுடுறான். ஏற்கனவே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி இப்போ இந்த ஜோயா தேவையில்லாம இப்படிலாம் கோத்து விட்டுறதுனால இன்னும் பயங்கர டென்ஷன் ஆகி தெரியாம நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஜோயாவை அடிக்கிறதுக்காக போகவும் ஜோயா எப்படியாவது ஸ்கோர் பண்ணிடலான்னு சொல்லி இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோயினை தூக்குறதுக்காக போகிறான். ஈவன் நம்ம ஹீரோவுமே ஐயோ தெரியாமல் ஹீரோயினை தள்ளி விட்டுட்டோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறச்ச நீ இப்போ இங்கேருந்து போறியா இல்லை நான் போலீஸை கூப்பிடணுமான்னு கேட்டு ஜோயாவை பயங்கரமாக மிரட்டிட்டு ஹீரோ கூட அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆனால் என்னதான் நம்ம ஹீரோயின் ஜோயாக்கு முன்னால் இந்த ஹீரோவை விட்டு கொடுக்காம பேசியிருந்தாலும் இந்த கிறுக்கு பயலுக்கு அதெல்லாம் சரியாகவே புரியலை. எங்கே தன்னை விட்டுட்டு ஹீரோயின் திரும்ப ஜோயா கூட போயிடுவாளோன்னு சொல்லி ரொம்பவே கிறுக்குத்தனமாக பைத்தியக்காரத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கான். எனக்கு அப்படியே இந்த ஹீரோவை நினைக்கும் போது கோவமாக வருது.
பிகாஸ் இவன் இப்படிப்பட்ட ஒரு முத்தி போன சைக்கோங்கிற மேட்ரு தெரிஞ்சுமே நம்ம ஹீரோயின் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இவனை லவ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவன் இவளுக்காக ஒரு பெரிய மாட மாளிகையோ இல்லை ஒரு கோயிலோ கட்டளைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நல்லபடியாக கண் கலங்காமவாச்சும் பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு எப்போ பாரு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கான். ஒருவேளை நான் மட்டும் ஹீரோயினாக இருந்திருந்தேனா இந்நேரத்துக்கு ஹீரோ என் மேலே சந்தேகப்பட்டிருந்தான் அவன் கதை முடிஞ்சுது. ஓட ஓட விரட்டி அடிச்சிருப்பேன். பிகாஸ் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதே மாதிரி தான் என்னோட சரி வேண்டாம் விடுங்க. தென் நம்ம ஹீரோயின் பவுலிங்கை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்லி நான் ஹீரோவை உண்மையாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஈவன் அவனுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவன் ஏன் என்னோட காதலை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல, என் மேலேயே சந்தேகப்பட்டுட்டு இருக்கான். அதுலேயும் ரீசெண்டாக ஹீரோ கிட்ட பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு என்னமோ நான் ஹீரோ மேலே வச்சிருக்க காதலை ஹீரோ நம்பாத மாதிரி தான் தோணுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பக்கத்தில் நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்க விஷயம் ஹீரோயினுக்கும் பவுலிங்க்கும் தெரியாது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர நம்ம ஹீரோ அடிக்கடி நம்ம ஹீரோயின் மேலே சந்தேகப்பட்டுட்டு இருக்கோம், கோவப்பட்டுட்டு இருக்கோங்கிற குற்ற உணர்ச்சியில் தூங்க முடியாமல் பேப்பர் ஏரோப்ளைன் செஞ்சுட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட வந்து ஜாயின் பண்ணி, நீ எனக்கு ஒரு டைம் கொடுத்த பேப்பர் ஏரோப்ளைனில் இந்த மாதிரி நான் நிறையா செஞ்சேன்னா நான் மனசில் ஆசைப்படுற விஷயம் நடக்கும்னு நீ சொல்லியிருந்த. ஸோ நான் இப்போ அதே நம்பிக்கையோடு தான் இந்த பேப்பர் ஏரோப்ளைனை செஞ்சிட்ருக்கேன். பிகாஸ் எனக்கு பழைய லியானை பார்க்கணும். நான் அவனை லவ் பண்ணணுங்கிறதுக்காக என்னையே சுற்றி சுற்றி வந்து அந்த லியானை பார்க்கணும். எனக்காக என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொன்ன அந்த லியானை பார்க்கணும். ஃபிசிக்ஸில் ரொம்பவே ஆர்வமாக ஜீனியஸாக இருந்த அந்த லியானை நான் பார்க்கணும். என்னை பாசமாக ரொம்பவே அன்பாக பார்த்துக்கிட்டு அந்த லியானை பார்க்கணுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறதுனால நம்ம ஹீரோ திரும்ப அந்த லியான் வருவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறதுக்கு, யா நம்பிக்கை இருக்குது அதானே எல்லான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோ அப்படியே பயங்கரமாக எமோஷ்னல் ஆகி அடுத்த நாள் காலையில் அந்த ப்ரொஃபஸரை மீட் பண்ணி, நடந்த எல்லா தப்புக்குமே நான் தான் காரணம், என்னோட அலட்சியத்தினால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, எப்படியாவது இது எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணிடுறேன் சார், என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்கன்னு நம்ம ஹீரோ கேட்க, அட என்னப்பா நீ இது வரைக்கும் நீ என்னை ஒரு நாள் கூட ஒரு வாத்தியாராக மதிச்சதே இல்லை, திடீர்னு வந்து சாரியெல்லாம் கேட்டுட்ருக்க. உனக்கு ஹீரோயின் எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கே நல்லா தெரியும். ஏன் நான் கூட அந்த சுச்சுவேஷனில் இருந்திருந்தா கண்டிப்பாக பாதிலேயே ஓடி போயிருப்பேன். பட் அதுக்கப்புறம் கிரியேட் ஆன இம்பேக்டை இப்போ நம்மளால் தாங்க முடியல. அதுலேருந்து நாம் எப்படி வெளியில் வரணும்னு யோசிக்கணுமே தவிர நடந்து முடிஞ்சதை நினச்சி ஃபீல் பண்ணி எந்த ஒரு யூஸுமே இல்லை தம்பின்னு சார் சொல்லவும், ஓகே சார் நான் பண்ண எல்லா தப்பையுமே நானே சரி பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட டீனை மீட் பண்ணி, ப்ரொஃபஸருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் அன்னைக்கு பாதிலேயே ப்ராஜெக்டை விட்டுட்டு போனேன். ஸோ ப்ளீஸ் நான் பண்ண தப்புனால நீங்கள் ப்ரொஃபஸருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க, திரும்ப அவருக்கு இங்கேயே வேலை போட்டு கொடுங்கன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான். பட் அந்த டீன், நீ அந்த ப்ராஜெக்டை ஃபெயிலியர் ஆக்கினதுனால அந்த கம்பெனிக்கு நம்ம காலேஜ் மேலே இருந்த மதிப்பு மரியாதை நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளை நம்பி எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீ பண்ணிட்டு இருந்த அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரொஃபஸர் தான் ஹெட்டுங்கிறதுனால நாங்கள் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டோம். இதுக்கப்புறம் எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அந்த டீனுமே சொல்லிடுறாரு. சரிங்க சார், அப்போ நான் திரும்ப இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டா நீங்கள் ப்ரொஃபஸருக்கு இங்கே வேலை போட்டு கொடுப்பீங்களான்னு கேட்கவும், யா ஃபைன், இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்குது. ஸோ நீ எப்படியாவது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடிக்க ட்ரை பண்ணு. நானுமே நம்ம காலேஜ் நிர்வாகத்துக்கிட்ட ப்ரொஃபஸர் விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துறவும் நம்ம ஹீரோ ரொம்ப குஷியாகி ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லி, நான் திரும்ப ஃபார்முக்கு வர எனக்கு ரொம்பவே சூப்பரான சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணி நான் எப்படியாவது கரெக்டான பிளேஸ்க்கு வந்துடுவேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே கிஸ் பண்ணி மோட்டிவேட்லாம் பண்ணுறா. ஸோ புது ஜோஷோட நம்ம ஹீரோவுமே களத்தில் இறங்குறான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் அவளோட கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணி ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அந்த ப்ராஜெக்டையுமே முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக பெரிய சைஸ் பொக்கேலாம் வாங்கிட்டு வந்து பார்க்கும்போது, இந்த ஜோயா ஒரு பெரிய டிவி சேனலுக்கு பேட்டி கொடுக்கறத பார்த்து மக்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. பட் நம்ம ஹீரோ இவன்லாம் யாரு சும்மா பிளக்கா பையன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக போகிறான். ஆனால் என்ன, இப்போ அந்த ஜோயா இன்டர்வியூக்காக போயிருந்தா அதே டிவி சேனலில் தான் இப்போ நம்ம ஹீரோயினுமே இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக போயிருக்கா. ஸோ அந்த ஹோஸ்ட் இப்போ செலிப்ரிட்டியாக இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட நார்மலாக இன்டர்வியூவில் கேட்க வேண்டிய எல்லா கொஷினையும் கேட்டதுக்கப்புறம், உங்களை பார்க்கறதுக்காக ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் யாராக இருக்கும்னு திரும்பி பார்த்தா வேற யாரும் இல்லை, இந்த ஜோயா தான். அதுலேயும் முக்கியமாக நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்ச பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கான். பார்த்தா அதுக்கு ஹீரோயின் கிட்ட வேற ரொம்பவே வலிறதுனால, இங்கே பாரு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் ஆளுக்கிட்ட சொல்லி மூஞ்சி வாயெல்லாம் உடச்சி விட்டுருவேங்கிற மாதிரி ஹீரோயின் மிரட்ட, ஜோயா சமாளிக்கிறதுக்காக ஹீரோயின் தாங்கிட்ட ரொம்பவே நல்லா பேசுகிற மாதிரி, ஓ அப்படியா தேங்க்யூ நோ மென்ஷனுங்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கான். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோ ஆசையாக பொக்கே வாங்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறச்ச காஃபி ஷாப்பில் இந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு இருக்க ரெண்டு பொண்ணுங்க. இதுக்கு முன்னே ஜோயாவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்களாம், திடீர்னு பிரேக்கப் பண்ணிட்டாங்க. பட் ஒரு வேளை இவங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒன்றா சேர்ந்தா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரான கப்பிள்ஸாக இருப்பாங்கங்கிற மாதிரி கமெண்ட்லாம் பண்ணவும், அவ்வளோதான் சொல்லவே வேணாம், இவ்வளோ நாளாக நல்ல பையனாக இருந்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ திரும்ப சைக்கோவாக மாறிடுறான். இதை நோட் பண்ணுற நம்ம ஹீரோயின் ஷாப்பில் வேலை பார்க்குற பொண்ணு அது வந்து நீ ஏதோ சொல்கிறதுக்காக வரா.
டக்குன்னு அந்த பொண்ணு கையில பொக்கேவை கொடுத்து உனக்காக தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருந்து கிளம்புறதுனால பயந்து போய் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி இன்ஃபார்ம் பண்றதுக்காக கால் பண்றா. பட் நம்ம ஹீரோயினோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கிறதுனால இந்த பொண்ணால இன்ஃபார்ம் பண்ண முடியல. அதுவே இங்க இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணி பேசுறதுக்காக லேபுக்குமே வரா. ஆனா இப்பதான் நம்ம ஹீரோ அங்கே இருந்து கிளம்பினதா சீனியர்ஸ்லாம் சொல்லவும் வழக்கமா நம்ம ஹீரோ போற எல்லா பிளேஸுக்குமே போய் நம்ம ஹீரோயின் ஹீரோவை தேடுறா. ஆனா எங்கேயுமே நம்ம ஹீரோ இல்லாததுனால திரும்ப தன்னோட வீட்டுக்கு வரும்போது அங்க அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜோயா, நீ எனக்காக கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்த அந்த பாட்டு ரொம்ப சூப்பர் ஹிட் ஆனதுனால நாளைக்கு நான் ஒரு பெரிய பார்ட்டி ஆர்கனைஸ் பண்றேன், அந்த பார்ட்டிக்கு நீ கண்டிப்பா வரணும்னு இன்வைட் பண்றான். இங்க பாரு, நான் உனக்கு கொரியோகிராஃப் பண்றேன்னு சொன்னேனே தவிர நீ வைக்கிற பார்ட்டிக்கு நான் வரதா சொல்லவே இல்லையேன்னு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கச்ச கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ ரொம்பவே கூலா நம்ம ஜோயாவை பார்த்து, என்னப்பா என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு கேக்குறான். ஸோ ஜோயாவுமே திரும்ப இந்த மாதிரி நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஹீரோயினை இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், முக்கியமாக ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு போட்டுட்டு வரதுக்காகவே நான் அவளுக்கு ஏற்ற மாதிரி அவ சைஸுக்கு ஒரு சூப்பர் ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அவ்வளோதான். நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாகி ஹீரோயின் அப்படியே டைட்டாக பிடிக்கிறதுனால இதெல்லாம் புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின், டார்லிங் நம்ம வீட்டுக்குள்ளே போகலாமான்னு ஹீரோ கிட்ட கேட்க, யா ஷோர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே இருந்து கிளம்புறச்ச ஜோயா ஸ்டாப் பண்ணி, என்னப்பா நீ நடந்துக்கிறத பார்த்தா உன்னோட காதல் மேல உனக்கே நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லி தூண்டி விடுறதுனால டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு, நீ என்னோட ஆளுக்காக ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், என்னதான் நீ போன டைம் என்கிட்ட இருந்து அடி வாங்காம எஸ்கேப் ஆகியிருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து, நீ எங்க போயிருந்த, யார் கூட இருந்த, இவ்வளோ நேரம் நான் உனக்கு கால் பண்ணனேன், ஏன் நீ என்னோட காலுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை, உனக்காக அவன் ஏன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், உன்னோட ட்ரெஸ் சைஸ் எப்படி அவனுக்கு தெரியும், எத்தனை டைம் நான் உன்கிட்ட அவன் கூட பேசாதன்னு சொல்லியிருக்கேன், நீ ஏன் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அடிக்காதது மட்டும்தான் குறை, மற்றபடி கண்ணா அப்படின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் பொறுமையா நான் சொல்றதை கேளுன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்கறா. ஆனா இப்ப நம்ம ஹீரோக்குள்ள இருந்துட்டு இருக்க அந்த சைக்கோ ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறதுனால ஹீரோயின் சொல்ற எதையுமே கேட்காம கத்தவும் டக்குன்னு நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம ஹீரோவை ஹக் பண்ணி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு, இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான இன்டர்வியூக்காக போயிருந்தேன், அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு ஒன்றை மீட் பண்ணி பேசுறதுக்காக லேபுக்கு போய் பார்க்கும்போது தான் நீ அங்கே இருந்து போயிட்டேன்னு உன்னோட சீனியர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ நான் உன்னை தேடி நிறைய இடங்களுக்கு போயிருந்தேன், ஆனால் நீ அங்கே இல்லாததுனால நான் கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தேன். அப்போ தான் ஜோயா கீழே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான், அவன்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே நீ வந்துட்ட, மற்றபடி நான் வேற எதுவுமே பண்ணலைங்கிற மாதிரி ஹீரோயினால நம்ம ஹீரோவுமே புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு என்னன்னே தெரியல, நீ ஜோயா கூட பேசுறத பார்த்தாலே அப்படி ஒரு கோவம் வருது, நானும் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுன்னு தான் ட்ரை பண்றேன், பட் என்னால சுத்தமா முடியல, ஏன் இப்பெல்லாம் நான் இந்த மாதிரி அடிக்கடி ஆக்ரோஷமா பிஹேவ் பண்றேங்கிறது எனக்கே தெரியலன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுறான். என்னதான் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல கோவம் இருந்தாலுமே இப்ப நம்ம ஹீரோக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் நாம தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நீ வேற எதையும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத, நான் எப்பயுமே உன் கூடயே தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ஆறுதல் சொல்றா. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோக்கு சீனியர்ஸ்லாம் கால் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை, சீக்கிரமாக நீ கிளம்பி லேபுக்கு வான்னு சொல்கிறதுனால நம்மளுமே ஒன்றும் புரியாமல் பதறி அடிச்சுட்டு போய் பார்க்கும்போது சீனியர்ஸ் எல்லாம் அவனை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. பாவம் ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ அந்த ப்ரொஃபஸர் கிளாஸ்க்குள்ளே வரவும் மற்ற சீனியர்ஸ் எல்லாருமே சர்ப்ரைஸ்ன்னு கத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ ரீசெண்டாக செஞ்ச அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகி அந்த பெரிய டீன் சொன்ன மாதிரி நம்ம ப்ரொஃபஸருமே திரும்ப காலேஜ்குள்ளே வந்துட்டாருங்கிற விஷயம் ஹீரோக்கு புரிய வருது. ஈவன் அங்கே இருக்கிற எல்லாருமே ப்ரொஃபஸர் திரும்ப காலேஜுக்கு வந்துட்டதுனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்க முடியாம அமைதியா இருக்கிறத நோட் பண்ற ப்ரொஃபஸர், உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் இவ்வளோ அப்செட்டா இருக்கிறேன்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி ரீசெண்டா நான் ஹீரோயினை அடிக்கடி திட்டி அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன், நான் இப்படியே கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா ஹீரோயின் பயங்கர ஹர்ட் ஆகி என்னை விட்டுட்டு போயிருவா, நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா என்னால என்னோட எந்த எமோஷன்ஸையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படவும், மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம மன ரீதியாக தான் சரி பண்ணணும், ஸோ உனக்கு தெரிஞ்ச ஏதாவது சைக்கியாட்ரிஸ்ட்டை மீட் பண்ணி இதை பற்றி நீ பேசி பாருன்னு ப்ரொஃபஸர் ஐடியா கொடுக்கறதுனால ஹீரோயின் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்க சைக்கியாட்ரிஸ்ட்டை மீட் பண்ணி தனக்கு இருந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளையும் தெளிவாக சொல்லி இதுக்கான சொல்யூஷன் தான் என்னன்னு கேட்குறான். பட் அந்த டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்ன அதே விஷயங்களை இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி, இந்த கண்டிஷன்ல இருந்து நீங்கள் வெளியில் வரதுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லை, நீங்களா வெளியில் வந்தாதான் உண்டு, பிகாஸ் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஸோ நீங்கள் ஹீரோயின் உங்கள் மேலே வச்சிருக்கிற காதல் உண்மைங்கிறத உணர்ந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த கண்டிஷன்லேருந்து ரெக்கவர் ஆகிடலாம். ஈவன் நானுமே கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் தராங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஜோடியா ஜோயாவோட பார்ட்டிக்கு வரதுனால அங்கே இருக்கிற எல்லாருமே மிரண்டுடுறாங்க. பார்த்தா அதுக்கு ஹீரோயின் வேற இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லவும் அவ்வளோதான் ஜோயா செம்ம காண்டாக்கிடுறான்.
இப்படி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இது ஏதோ ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இல்ல உங்களோட என்கேஜ்மெண்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லி லியான் பயங்கரமா கலாய்க்கிறான். தென் நம்ம பவுலிங், நீ ஹீரோவை இந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்க ஓகே, ஆனா எதுக்கு எல்லாருக்கு முன்னாலேயும் நீ அவன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுங்கிற விஷயத்தையுமே சொன்னேன்னு கேட்கும்போது, பிகாஸ் அப்பயாவது ஹீரோ என் மேல சந்தேகப்படாம நம்பிக்கையோட இருப்பான்ல அதனாலதான்னு ரிப்ளை பண்ணிட்டு, என்னதான் இந்த பார்ட்டியை ஜோயா ஆர்கனைஸ் பண்ணாலும் லியானுமே பெரிய ஸ்டார் தானே, அப்புறம் எதுக்காக இங்க இருக்கிற யாருமே அவனை கண்டுக்க மாட்டாங்கன்னு ஹீரோயின் கேட்க, ரீசெண்டா லியான் ஜோயா மேல ரொம்பவே பொறாமப்பட்டு கோவத்துல அவனை அடிச்சான்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆச்சுல, அன்னையிலிருந்து லியானோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்து அவன் ஏதாவது பெரிய ஆல்பம் ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் திரும்ப அவனால ஃபார்முக்கு வர முடியும்லாம் பவுலிங் சொல்லிட்டு அவங்க கம்பெனி சிஇஓ மீட் பண்ணி, லியான் நிஜமாவே ரொம்ப திறமையான பையன், லாஸ்ட் டைம் அவனுக்காக நம்ம பெரிய அளவில் எந்த ப்ரொமோஷன்ஸுமே பண்ணலை, அப்படி இருந்துமே அவனோட சாங்ஸ்லாம் நிறையவே ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு, ஸோ நாம தாராளமாக அவன் மேலே நம்பிக்கை வச்சு அடுத்த சாங்கான ப்ரொமோஷன் பண்ணலாமான்னு கேட்கவும், யா ஷோர் கண்டிப்பாக ப்ரமோட் பண்ணிடலாம், ஆனால் அதுக்காக நீ என் கூட தனியாக இருக்கணும், அதாவது நீ என் கூட ரொம்பவே க்ளோஸாக இருந்தீன்னா கண்டிப்பாக நான் லியானோட அடுத்த சாங்கை ப்ரமோட் பண்ண உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சிஇஓ சொல்கிறாரு. பாவம் நம்ம பவுலிங், என்ன இந்த மனுஷன் இவ்வளோ மட்டமாக சீப்பாக பேசிட்டு போகிறாரேன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி மனசுக்குள்ளேயே கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் அந்த பார்ட்டியில் ஜோயா ஹீரோயின் கிட்ட என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட வான்னு கூப்பிடவும், இல்லை என் பாய் ஃப்ரெண்டுக்கு நான் வேற யாருக்கிட்டையாவது பேசினா சுத்தமாக பிடிக்காதுன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணுறதுனால, இந்த மாதிரியான இடத்துக்கு வந்துட்டா கண்டிப்பாக நீ ஒரு சில முக்கியமான கொள்கைகளை விட்டு கொடுத்து தான் ஆகணும்னு அந்த சிஇஓ ரொம்பவே திமிரா பேசுறதுனால ஹீரோ கடுப்பாகி அவன் அடிக்கிறதுக்காக போகும்போது ஹீரோயின் தடுத்துடுறா. உனக்கெல்லாம் என் முன்னால் நிற்கிறதுக்கே தகுதி இல்லை, அப்படி இருக்கும்போது நீ என்னையே அடிக்கிறதுக்காக வரியான்னு கேட்டு அந்த சிஇஓ நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடவும், இவ்வளோ நேரமாக அந்த சிஇஓ பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க நம்ம பவுலிங், திறமையை மட்டும் பார்த்து வாய்ப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல வேற எதையோ எதிர்பார்த்துட்டு இருக்க உனக்கெல்லாம் எதுக்குடா மரியாதைன்னு கேட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுடுறா. பார்த்தா அதுக்கு லியான் வேற பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சிஇஓவை அடிக்கிறதுக்காக போயிடுறான். எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் 2 பேரும் எனக்கு முன்னவே இப்படிலாம் பேசுவீங்க, நீங்கள் இன்னும் என்னோட கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசுங்கன்னு சிஇஓ கத்த, எங்களால் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எதுவாக இருந்தாலுமே நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணவும், இப்படிப்பட்ட ஒரு மோசமான கேரக்டர் இருக்கிறவனோட கம்பெனியில் நான் வேலை பார்க்கறதுக்கு பதிலாக என் ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த வேலையை நான் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வரதே மேல்தான்னு சொல்லி நம்ம லியானும் பவுலிங்கும் எங்களுக்கு இந்த வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ரொம்பவே கெத்தாக அந்த பார்ட்டியிலேருந்து வெளியில் வராங்க. ஸோ தன்னை நம்பி தான் லியான் எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் கூட வந்துட்டாங்கிறதுனால பவுலிங், இதுக்கப்புறம் நம்ம நிறையவே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், பிகாஸ் நமக்கு அகென்ஸ்டாக இருந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் கம்பெனி, அப்படி இருக்கும்போது நாம தான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், நீ ஏன் கூடவே இரு, எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளையில் உன்னோட திறமைக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரத்தை நான் உருவாக்கி தரேன்னு வாக்கு கொடுத்துட்டு அடுத்த நாள் பவுலிங் லியானை கூட்டிட்டு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் கம்பெனிக்கு சான்ஸ் கேட்டு போகிறா. ஆனால் அந்த கம்பெனியில் நம்ம ஆளுங்க 2 பேரையுமே உள்ள சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஈவன் நம்ம பவுலிங் கிட்ட ஒரு சிஇஓ தப்பாக அப்ரோச் பண்ணுறாரு, அதே நேரம் ஒரு லேடி நம்ம லியானை தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்க்குறாங்க. ஸோ நம்ம பவுலிங் நடந்துட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறதுனால, நீ தேவையில்லாமல் கவலைப்படாத, நான் இப்போ கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்க கம்பெனி ரிலீஸ் பண்ண போகிற ஒரு வீடியோ கேமை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஐடல் வேணும்னு சொன்னாங்க, அதுக்காக நான் லியானை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் 2 பேருமே இந்த ஆடிஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லவும், பவுலிங் பயங்கர குஷியாகி நம்ம லியானுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அதுவே இங்கே ஜோயாவோட அடுத்த சாங்குக்கான புது கொரியோகிராஃபர் ஹீரோயின் லெவலுக்கு கொரியோகிராஃப் பண்ணலன்னு சொல்லி அவன் ரொம்பவே புலம்பிட்டு இருக்கிறதுனால அந்த கம்பெனியோட சிஇஓ, மேபி உன்னால் முடிஞ்சா நீ ஹீரோயின் கிட்ட பேசிப்பாரு, ஏன்னா இப்போ ஹீரோயின் பவுலிங்க்கும் லியானுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கா, மேபி நான் அவங்க 2 பேரையும் பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக லியானுக்கும் பவுலிங்க்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் வேலையே கிடைக்காது, ஸோ நீ இந்த விஷயத்தை வச்சு கோஆர்டினேட் பண்ணி ஹீரோயினை எப்படியாவது திரும்ப நம்ம கம்பெனிக்கே வர வைக்க பாருன்னு ஐடியா கொடுக்கறதுனால, ஜோயா இதை பற்றி பேசுறதுக்காக போகும்போது நம்ம ஹீரோயின் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அப்படியே ரொம்ப கேஷுவலாக அந்த சாப்பாடுலாம் எடுத்து சாப்பிட்டுட்டு, எனக்கு என்னமோ இப்போ கூட நீயும் நானும் லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தோணுதுன்னு பயங்கரமாக மொக்கப்படவும் ஹீரோயின் செம்ம காண்டாகி இங்கேருந்து போடான்னு கத்துறா. நீ என்னை எந்த அளவுக்கு வெறுக்கிறங்கிறது எனக்கு புரியுது, அதே நேரம் உன் ஃப்ரெண்ட்ஸை உனக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறதுமே எனக்கு நல்லா தெரியும், ஸோ எனக்காக இல்லைனாலும் பவுலிங்காக நீ இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஏன் இவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கிற ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் இந்த ஜோயா, நீ எனக்கு லைஃப் லாங் கொரியோகிராஃப் பண்ணுறதா இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணால் மட்டும் போதும், கண்டிப்பாக என் கம்பெனியோட சிஇஓ எல்லா பிரச்சனைகளையும் மறந்து டெஃபினெட்லி பவுலிங்கையும் லியானையும் திரும்ப எங்கள் கம்பெனிலேயே சேர்த்துப்பாங்கன்னெலாம் டீல் பேசுகிறான். பட் நம்ம ஹீரோயின், நான் ஒரு வேளை இந்த விஷயத்தை பற்றி பவுலிங் கிட்ட சொல்லி அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் கூட கண்டிப்பாக அவள் என்னை இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ண விட மாட்டான்னு சொல்லி ஹீரோயின் ஜோயாவை அங்கே இருந்து விரட்டி விட்டுடுறா.
தென் வீட்டுக்கு வர நம்ம ஹீரோ அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை படிச்சு பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். ஆனா ஹீரோயின் கிட்ட அதை பத்தி எதுவுமே கேட்கல. அடுத்த நாள் நம்ம லியானை கூட்டிட்டு பவுலிங் ஹீரோயின் ஆடிஷனுக்காக சொன்ன அந்த இடத்துக்கு வந்து பாக்குறச்ச, நீங்க இங்க வரதா சொல்லி எங்களுக்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டுமே ஃபிக்ஸ் ஆகலன்னு சொல்றதுனால பவுலிங்க்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோயின் தான் நம்மளை பத்தி ரெக்கமெண்ட் பண்ணேன்னு சொன்னாலே, ஆனா ஏன் இவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது அங்க வர இந்த ஜோயா, அவனோட பிஏ, அப்புறம் அந்த கம்பெனியோட சிஇஓ, என்ன பவுலிங் சான்ஸ்க்காக கம்பெனியா ஏறி இறங்கி ரொம்பவே டயர்டா இருக்கிற போலன்னு கேட்டு அவளை கலாய்க்கிறது மட்டும் இல்லாம கையில வச்சிருக்க ஒயினை பவுலிங் முகத்திலேயே ஊத்திடுறானுங்க. இதனால சமக்கடுப்பாகிற நம்ம லியான் சிஇஓ அடிக்கிறதுக்காக போகும்போது பவுலிங் ஸ்டாப் பண்ணிடுறா. ஆனா அப்போ அங்க வர நம்ம ஹீரோயின் அவ கையில வச்சிருக்க ஒயினை சிஇஓட ஃபேஸ்லயே ஊத்திட்டு, சாரி தெரியாம கை தவறி கிளாஸ் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னு சொல்லி பயங்கரமா கலாய்ச்சி விட்டுட்டு பவுலிங்கையும் லியானையும் அங்கே இருந்து கூட்டிட்டு வந்துடுறா. பட் என்னதான் நம்ம ஹீரோயின் அங்கே சிஇஓக்கு முன்னர் ரொம்பவே தைரியமாக பேசியிருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே ப்ராப்ளம்ல இருந்துட்டு இருக்க பவுலிங்கை நாம இன்னும் பெரிய ப்ராப்ளம்ல மாட்டி விட்டுட்டோம் போலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் பவுலிங்க்கும் லியானுக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஜோயா கொடுத்த அந்த கான்ட்ராக்ட்லையுமே சைன் போட்டுடுறா. அப்போ கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வரவும் அவங்கிட்ட இருந்து அந்த கான்ட்ராக்டை மறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது ஹீரோ பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகி, நான் அவ்வளோ சொல்லியுமே நீ கேட்காம எனக்கு பிடிக்காத, அதே நேரம் உன்னோட பழைய பாய் ஃப்ரெண்டான ஜோயாக்கு கொரியோகிராஃப் பண்றதுக்கான இந்த கான்ட்ராக்ட்ல யாரை கேட்டு சைன் பண்ணன்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். பாவம் நம்ம ஹீரோயின் எப்படியாவது இதெல்லாம் ஹீரோக்கு சொல்லி புரிய வச்சு சமாதானம் பண்ணிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்றா. பட் நம்ம ஹீரோ தான் இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் ஆனா தன்னோட கண்ட்ரோலையே லூஸ் பண்ணிடுவான் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயினை ரொம்ப ஃபோர்ஸா கிஸ் பண்றது மட்டும் இல்லாம கழுத்துல கடிச்சு வச்சிடறான். ஆனா நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் பெருசா எந்த ரியாக்டும் பண்ணல, அதே நேரம் ஹீரோ மேல கோவமுமே படல. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட சிஇஓ பவுலிங்க்கு லியான் அவர் அட்டாக் பண்ண வந்த அந்த கிளிப்பிங்கை சென்ட் பண்ணி, நீ இப்போ உடனே நான் சொல்ற இடத்துக்கு வரலனா கண்டிப்பா நான் இந்த வீடியோவை ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணி லியானோட கெரியரையே காலி பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டவும் நம்ம பவுலிங்குமே செம்ம டென்ஷன் ஆகி அவரை மீட் பண்றா. இங்க பாரு, நான் சொல்றதை நீ கேட்டீனா கண்டிப்பா நீயும் லியானும் இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வரதுக்கான எல்லா பொறுப்பையுமே நான் எடுத்துக்கிறேன். ஈவன் நீங்க மிஸ் பண்ண எல்லா சான்ஸையுமே உனக்காக நான் கிரியேட் பண்ணி தரேன். அதுக்கு நீ கண்டிப்பா இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத்தனை மணிக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்துருங்கிற மாதிரி தப்பா அப்ரோச் பண்றாரு. இந்த எல்லா இன்சிடென்ட்டையும் ஃபோட்டோவாக எடுத்து அப்படியே ஜோயா லியானுக்கு சென்ட் பண்ணுறான். பட் தனக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறது ஜோயாங்கிற மேட்ரு லியானுக்கு தெரியாது. ஸோ யாரா இருந்தா என்ன, பவுலிங்கை காப்பாற்றினா போதும்னு சொல்லி நம்ம லியான் ரொம்பவே கோவமாக அங்கே இருந்து கிளம்புறதுனால லூ ஹீரோவை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை மச்சான் ஸ்பாட்டுக்கு வான்னு சொல்லவும் ஹீரோவுமே கிளம்புறான். அதுவே இங்கே நம்ம பவுலிங் ஹீரோயினை மீட் பண்ணி இந்த மாதிரி சிஇஓ என்கிட்ட தப்பாக அப்ரோச் பண்ணுறான், எனக்கு அவனை பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கண்ணா பின்னான்னு மாற்றி அந்த சிஇஓவை திட்டிகிட்டு இருக்கச்ச லூ இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம், இந்த ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிடுறான். இன்னொரு சைடு நம்ம லியான் பவுலிங்கை காப்பாற்றுறதுக்காக சிஇஓவை அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் அங்கே அவன் கூட இருந்துட்டு இருக்கிறது நம்ம பவுலிங் இல்லை வேற ஒரு பொண்ணுங்கிற விஷயம் தெரிய வருது. அவ்வளோதான், பசங்க நல்லா வகையாக மாட்டிக்கிறாங்க. இருந்தாலும் எப்படியாவது சிஇஓவோட கார்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கே இருந்து ஓடும்போது நம்ம ஹீரோ பசங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு சிஇஓட ஆளுங்க எல்லாரையுமே அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. இதெல்லாம் அப்படியே வீடியோவாக எடுத்து அந்த சிஇஓ நம்ம பவுலிங்க்கு சென்ட் பண்ணி, இப்போ நீ இந்த ஸ்பாட்டுக்கு வரலனா கண்டிப்பாக இவனுங்க எல்லாரையுமே நான் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு சொல்லவும், நீ மிரட்டுறதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்லடான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு பவுலிங் ஸ்பாட்டுக்குமே வந்துடுறா. ஏமா பவுலிங், நான் உன்கிட்ட எவ்வளோ ஸ்மூத்தாக இதை பேசி முடிச்சுக்கலான்னு சொன்னேன், ஆனால் நீ என்ன உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பசங்களை அடிக்க அனுப்பியிருக்க. இப்போ பாரு, உன்னோட ஆளுங்க தான் செம்மையாக அடி வாங்கிட்டு நிற்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஓகே, நான் கேட்குற விஷயத்த நீ எனக்காக பண்ணிட்டீன்னா கண்டிப்பாக நான் இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுடுறேன். இப்போ உனக்காக நான் மாடியில் இருந்துட்டு இருக்க ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், கண்டிப்பாக நீ வந்தாகணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்து சிஇஓ போகிறதுனால லியான் செம்ம கடுப்பாகிடுறான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் ஹீரோயினுக்கு ஜோயா மெசேஜ் பண்ணி, என்ன பேபி நைட்டு பெரிய சம்பவம் நடந்திருக்கு போல, உன் ஆளுக்கு கூட செமையா அடி விழுந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? இப்போ எப்படி இருக்கான்னு கேட்டு நக்கலா மெசேஜ் பண்ணுறதுனால ஹீரோயின் பயங்கர காண்டாகி அவனை டைரக்டாகவே மீட் பண்ணி வழக்கம் போல சப்புன்னு பலாருன்னு கண்ணத்திலேயே ஒரு அரவிடுறா. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னே பார்த்த ஸ்னோட்ராப் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் டைகர் எப்படி அடிதாங்கி எழுந்துட்டு இருந்தாரு, அதே மாதிரி இந்த சீரீஸில் இந்த ஜோயா தான் அடிதாங்கி. ஆனால் என்ன பண்ணுறது, தன்னை அடிக்கிறது ரொம்பவே அழகான பொண்ணுங்கிறதுனால ஜோயா அப்படியே கூலாக எழுந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு, ஒருவேளை சிஇஓ தன்னை லியான் அடித்த அந்த வீடியோவை ஆன்லைனில் போஸ்ட் பண்ணிட்டானா கண்டிப்பாக லியானோட ஃபியூச்சரே காலி. அது மட்டும் இல்லாமல் அவன் கூட சேர்ந்து ஹீரோவுமே போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். ஒருவேளை நீ நான் சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் சிஇஓ கிட்ட பேசி லியானையும் ஹீரோவையும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டுட்டு வரேன். பிகாஸ் நான் தான் இந்த கம்பெனியோட பணம் காய்க்கிற மரம். ஸோ நான் எது சொன்னாலுமே கண்டிப்பாக சிஇஓ கேட்பாள்னு ஜோயா சொல்ல, அப்போ கரெக்டாக அந்த வழியாக நம்ம ஜோயாவோட பிஏ வரதை நோட் பண்ணுற ஹீரோயின், எனக்கு இந்த மாதிரி உன்னோட கிராப்பு தலை பிஏவை பார்த்தாலே செம்ம கடுப்பாகுது, ஏன்னே தெரியல அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. நான் உன்னோட இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணணும்னா நீ அவளை வேலையை விட்டு தூக்க முடியுமான்னு ஹீரோயின் கேட்க,
எஸ் டார்லிங், கண்டிப்பா. நானே எப்போ அவளை வேலையை விட்டு தூக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் அவள் எனக்கு மேனேஜராக இருக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ஸோ நான் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சீக்கிரமாக அவளை வேலையை விட்டு தூக்கிடுறேன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட ஜோயா சொல்லிட்டு இருக்கதை அவனோட பிஏ கேட்டு பயங்கர காண்டாகிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின், அந்த பிஏ உனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா, அப்படி இருக்கும்போது இப்படி டக்குன்னு அவளையே வேலையை விட்டு தூக்குற நீ நாளைக்கு இதே மாதிரி எனக்கும் துரோகம் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்னு கேட்க, அவளுக்கும் உனக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு. நீ எனக்கு வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஆளுங்கிறதுனால கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு ஜோயா ஹீரோயினுக்கு வாக்கு கொடுத்துட்றான். அப்புறம் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வர ஜோயாவோட பிஏ அவளை அடிக்கிறதுக்காக போகும்போது நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி, ஜோயா என்கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே நீ கேட்டிருப்பன்னு எனக்கு தெரியும். என்னதான் நீ ஜோயாக்காக செத்து போனா கூட கண்டிப்பா அவன் கண்டுக்கவே மாட்டான். பிகாஸ் அவனுக்கு அவனை மட்டும்தான் பிடிக்கும். அவன் சுப்பீரியராக இருக்கணுங்கிறதுக்காக உயிருக்கு உயிராக காதலிச்ச என்னையே அந்த பெரிய காம்படிஷனில் ஏமாற்றி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா. அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் ஏமாத்துறோம். கண்டிப்பாக ஒரு நாள் அவனோட சுயநலத்துக்காக உன்னை கழட்டி விட போகிறது தான். ஸோ நீ தேவையில்லாமல் அவனை நம்பி ஏமாந்துட்டு இருக்காத. நான் சொல்கிற விஷயத்த நல்லா கேளுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஜோயா அசிஸ்டண்டோட காதலை ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்கிறா. ஆனால் அவள் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, கண்டிப்பாக என்னால் முடியாது, தேவையில்லாத பிரச்சனைகளில் நான் ஈடுபட விரும்பலைன்னு சொல்லி கிளம்பிடுறா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் ஜோயா ஒரு பெரிய டான்ஸ் காம்படிஷனுக்காக நம்ம ஹீரோயினை இன்வைட் பண்ணியிருப்பான். பட் டைம் ஆகியுமே நம்ம ஹீரோயின் வராததுனால ரொம்பவே டென்ஷனாக கால் பண்ணிட்டு இருக்கச்ச அங்கே வர நம்ம ஜோயாவோட அசிஸ்டன்ட், ஜோயா நான் உன்னை ஒரு பெரிய ஸ்டார் ஆக்குறதுக்காக எந்த அளவுக்கு மெனக்கெட்டேன், எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தேன், எந்த அளவுக்கு செய்யக்கூடாத வேலைகள்லாம் செஞ்சேங்கிறது உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன காரணத்துக்காக நீ என்னை வேலையை விட்டு தூக்குன? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் நன்றின்னு எதுவுமே இல்லையான்னு கேட்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. பிகாஸ் உன்னை வேலையை விட்டு தூக்குனது சிஇஓ தான். ஸோ நீ இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட கேட்காம எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக நம்ம சிஇஓ கிட்டேயே போய் பேசிக்கோன்னு ஜோயா சொல்லும் போது தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக் வருது. ஆக்சுவலாக என்ன ஆகியிருக்கும்னா, ஹீரோயின் ஜோயா கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் அங்கே வர சிஇஓ நீ தான் லியானுக்கு அந்த மெசேஜ் அனுப்புனியான்னு கேட்டு ரொம்பவே ஆக்ரோஷப்பட்டிருப்பாரு. இல்லை எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, பவுலிங்கை பழி வாங்குறதுக்காக கண்டிப்பாக இந்த வேலையை என்னோட பிஏ தான் பார்த்துருப்பான்னு சொல்லி இந்த ஜோயா பண்ணாத தப்புக்காக தன்னோட பிஏஓ மாட்டி விட்டுருப்பான். இதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்க பிஏ அப்படியே ரெக்கார்ட் பண்ணி இப்போ ஜோயா கிட்ட போட்டு காட்டி, அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என்கிட்டயே உன் வேலையை காட்டிட்ட பாத்தியா? ஒரு வேலை நான் சாகிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னையும் சேர்த்து சாகடிச்சிட்டு தாண்டா சாவேன்னு சொல்லவும் கடுப்பாகிற ஜோயா கன்னத்தில் பலார்னு ஒரு அளவிட்டு, நீ எல்லாம் பொண்ணே இல்லை பிசாசுன்னு சொல்லி கத்திட்டு அவன் மொபைலில் இருந்துட்டு இருக்க ரெக்கார்டிங்கையுமே எரேஸ் பண்ணிடுறான். நான் ஒரு பிசாசுங்கிறத நீயே நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன இதில் ஒரு காப்பி தான் வச்சிருப்பேன்னு நினைக்கிறியா? இது மாதிரி என்கிட்ட 1000 காப்பீஸ் இருக்கு. உனக்கு இப்போ கிடைச்சிருக்க பேரு புகழ் இதெல்லாமே என்ன உன் திறமையால் கிடைச்சிச்சின்னு நினச்சிட்டு இருக்கியா? என்னோட ஹார்ட் ஒர்க்கால் கிடைச்சிச்சு. அந்த நன்றி கூட உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? இப்போ சொல்லு, யார் பிசாசு, நீயா இல்லை நானா? நான் உன்னை தப்பாக எடை போட்டுட்டேன், அதனால தான் இப்போ ஏமாந்து நிற்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏமாற மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகணுன்னு ஆசைப்படுற ஆள் நான். ஸோ நீ எனக்கு பண்ண துரோகத்தோட விளைவை நானுமே கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரம் இன்ஸ்டண்ட்டாக உனக்குமே கொடுத்தாகணும் இல்லையான்னு கேட்டு அவள் கோர்ட்ல இருந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் எடுக்கிறா. அதாவது இப்போ இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே வெளியில இருந்துட்டு இருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்ல போனோம்னா நம்ம ஹீரோயின் அன்னைக்கு பிஏ கிட்ட சொன்ன ஐடியா இதுதான். பட் அப்பா அவளுக்கு ஜோயா இவ்வளோ கெட்டவங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ராடு பையன் ஜோயா தேவையில்லாமல் இப்போ நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தன்னோட பிஏ தான் காரணம்னு போய் சொல்லி சிஇஓ கிட்ட மாட்டி விட்டுருப்பான். இதனால பயங்கர கடுப்பாகிற பிஏ நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி அவ சொன்ன பிளானையுமே இப்போ இங்கே கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி பிளானை போட்டு பர்ஃபெக்டாக ஜோயாவையுமே மாட்டி விட்டுடுறாங்க. ஸோ ப்ரெஸ்ஸு மீடியா ஆடியன்ஸு ஃபேன்ஸுன்னு சொல்லி அவனை கண்ணா பின்னான்னு கழுவி ஊற்றிட்டு இருக்கச்ச நைஸாக அங்கேருந்து சிஇஓ எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணும்போது அவனால் ஏமாற்றப்பட்ட ஒரு பொண்ணு வந்து பலார்னு அரைஞ்சி அங்கே இருந்துட்டு இருக்க எல்லார்கிட்டையும், இந்த சிஇஓ ரொம்ப கெட்டவன், என்ன மாதிரி இருக்கிற நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையவே அழிச்சிட்டான், இன்னும் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கான், இவன் ரொம்ப கெட்டவன்னு கத்துறதுனால அவ்வளோதான் சிஇஓ வகையாக மாட்டிடுறான். பத்தாவதுக்கு நம்ம ஆளுங்க வேற இந்த ஃப்ராட் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான் சிஇஓட கதை கந்தலாகிடுது. அடுத்த சீனில் பசங்க 3 பேருமே ஓரளவுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுங்கிறதுனால ரிலாக்ஸாக தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம லியான், நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சிங்கராக இருக்க விரும்பலை, அதே நேரம் எனக்கு படிப்புமே வரமாட்டேங்குது, ஸோ நான் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் அவர் கூட ஆஃப்ரிக்காவுக்கு போகிறதா இருக்கேன்னு சொல்லவும், நீ இல்லாமல் கண்டிப்பாக என்னால் தான் இங்கே இருக்க முடியாது மச்சான், ப்ளீஸ் உன் கூட என்னையுமே கூட்டிகிட்டு போயிடுறான்னு லூ பயங்கரமாக கெஞ்சுறான். இல்லை ஒரே நேரத்தில் நீயும் நானும் இங்கே இருந்து போயிட்டோன்னா ஹீரோ தனிமையாகிடுவான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு தம்பியாக இருக்கிறது நீ மட்டும்தான், ஹீரோக்கு அடுத்து நீ தான் ஹீரோயினை பார்த்துக்கிற பொறுப்புலையுமே இருக்க. ஸோ நீ இங்கே இருந்தால் மட்டும்தான் ஹீரோவும் ஹீரோயினும் சேஃபாக இருக்காங்கங்கிற நிம்மதியில் என்னால் ஆஃப்ரிக்காவில் பிஸ்னஸ் பார்க்க முடியும்னு லியான் ரிப்ளை பண்ணிடுறான். அப்படியே நம்ம பசங்க 3 பேரும் ரொம்ப ஜாலியாக எமோஷ்னலாக மனசுக்குள்ளே இருந்துட்டு இருக்க எல்லா கவலையும் பாட்டு பாடி வெளிப்படுத்துகிறோன்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு ரோட்டில் மட்டையாகி கீழே விழுந்து தூங்கிடுறானுங்க.
இன்னொரு சைட் தன்னோட ஆளுங்களை விட்டு ஹீரோவோட அம்மா ஹீரோயின் ஷாப்பை அடிச்சு உடச்சி நொறுக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கிட்ட ஒழுங்கா என்னோட பையனை விட்டு நீ போன்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டுறாங்க. இங்கே பாருங்க, நானும் உங்கள் பையனும் ஒருத்தர் உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நான் நினச்சா கூட உங்கள் பையன் என்னை விட்டுட்டு போக மாட்டான். ஈவன் எனக்குமே உங்கள் பையனை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வராதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கர போல்டாக நிற்கிறா. ப்ளஸ் நம்ம ஹீரோயின் ஷாப்பில் வேலை பார்க்குற பொண்ணுமே இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் அடுத்த நாள் காலையில் போதையிலிருந்து தெளிகிற நம்ம ஹீரோ டேரெக்டாக தன்னோட அம்மாவை மீட் பண்ணி ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்கள் கூட இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு எங்களை இப்படி தேவையில்லாமல் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் உங்ககிட்ட எதிர்பார்த்து ஏங்கிட்டு இருந்த எல்லா பாசத்தையுமே எனக்கு ஹீரோயின் கொடுத்துட்ருக்கா, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இப்போ உங்கள் கூட இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் சொல்கிறத மட்டும் கேட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா நீங்கள் ஒரு ரோபோவை தான் உங்கள் பையனாக வளர்க்கணும். சாதாரண ஒரு மனுஷனாக பிறந்த எனக்கு என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலை, அதே நேரம் எனக்குன்னு சொல்லி நிறையவே ஆசைகள்லாம் இருக்குது, உங்களோட பிஸ்னஸ்க்காக என்னோட கனவுகளை நான் அழிச்சிக்க முடியாதுமான்னு சொல்லி பயங்கரமாக கத்திடுறான். இதெல்லாம் என்ன உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்கின பிஸ்னஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கியா, நான் தனியாக ஒத்த லேடியா பார்த்து கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம் இது, அப்படி இருக்கச்சா நீ என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக இப்போ உங்கள் அப்பாவோட செகண்ட் சேனலுக்கு பிறக்க போகிற அந்த குழந்தை தான் இந்த எல்லா சொத்துக்குமே வாரிசாகிரும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி உருவாக்கின இந்த கம்பெனி வேற ஒருத்தியோட பையன் கைக்கு போகிறத நான் விரும்பலை, என்னோட பையன் தான் இந்த மொத்த சொத்தையுமே ஆளணும், அதனால தான் நான் உன்னை பிஸ்னஸ் படிக்க வச்சேன்னு ஹீரோவோட அம்மா அவங்க சைடில் இருக்கிற எல்லா நியாயத்தையுமே சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நம்ம ஹீரோ. நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட தான் வாழுவேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்துடுறான். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவனை ஃபாலோ பண்ணி வர நம்ம ஹீரோ அம்மாவோட அசிஸ்டன்ட் இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போகிறாங்க. உண்மையாகவே நம்ம ஹீரோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். இதனால் மனசுடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோ தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அந்த பிஏ நம்ம ஹீரோ கிட்ட நீங்கள் உங்கள் அம்மா உங்ககிட்ட பாசம் காட்டலன்னு தானே ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் உங்கள் மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை, உண்மை சொல்ல போகணுன்னா உங்கள் அம்மா நிஜமாவே ஒரு பணக்கார ஃபேமிலியில் பிறந்த பொண்ணு, பட் உங்கள் அப்பாவை லவ் பண்ணதுனால எந்த ஒரு சொத்து சுகம் எதுவுமே வேணான்னு சொல்லி உங்கள் அப்பா கூட தனியாக வந்துட்டாங்க. பட் அதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பா ஒரு குடிகாரரு, எப்பயுமே குடிச்சிட்டு பயங்கரமாக சண்டை போடுற கேரக்டருங்கிற விஷயமுமே தெரிய வந்துச்சு. இதனால தனக்கு பிறக்க போகிற குழந்தை பாதிக்கப்பட்டுருமோங்கிற பயத்தினால தான் தன்னோட எல்லா எமோஷன்ஸையுமே கண்ட்ரோல் பண்ணி உங்கள் அம்மா பிஸ்னஸில் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணி நீ நல்லா இருக்கணும், எந்த குறை இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக உனக்காக அவங்க இவ்வளோ சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்காங்க. ஈவன் சின்ன வயசில் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போதெல்லாம் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மீட்டாக இருந்தாலும் சரி, அதனால எவ்வளோ பணம் கைமாறுறதா இருந்தாலுமே சரி, உனக்காக அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக உன்னை பார்த்துக்கிட்டு உனக்கு பக்கத்துலேயே தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் ஒரு டைம் கூட நீ கண் விழிச்சு அவங்கள பார்த்ததில்ல. ஏன் இப்போ ரீசெண்டாக அவங்களோட பர்த்டே வந்தப்போ கூட உன் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணுன்னு ரொம்பவே ஆசையாக காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நீ கடைசி வரைக்கும் வரலன்னு சொல்லி தான் நான் உங்கள் கூட சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன். ஸோ நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் மேலே வச்சிருக்க பாசத்தை பற்றி எதுவும் தெரியாமல் அவங்கள இந்த மாதிரியெல்லாம் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் அவங்கள ஒரு டைமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கன்னு பிஏ ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும் நம்ம ஹீரோ பயங்கரமாக ஃபீல் பண்ணி எல்லா தப்புக்குமே நான் தான் காரணம், எப்போ பாரு எங்கள் அம்மா நான் சொல்கிறத கேட்கலன்னு தான் வருத்தப்பட்டேனே தவிர அவங்க மனசுக்குள்ள எவ்வளோ வேதனை கவலைகள் கஷ்டங்கள்லாம் இருக்குங்கிறத நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலன்னு சொல்லி செமையாக அழுக ஆரம்பிச்சிடுறான். இதை நோட் பண்ணுற நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு இருந்துட்டு இருக்க ஒரே ஒரு உறவு நம்ம ஹீரோ தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை நோட் பண்ணுற நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்து ஹக் பண்ணி நீ ஒரு வாழ்க்கை சொன்னா போதும், நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு உன் கூட வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம், சொல்லுன்னு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றான். இல்லை நம்ம காதலை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும்னு முடிவு பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருந்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப சஃபர் ஆவாங்க, பேசாமல் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், நம்ம ரெண்டு பேருமே நம்ம வாழ்க்கையை தனித்தனியாக வாழ பழகிப்போம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம முன்னேற்றத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், மேபி ஃப்யூச்சரில் நம்ம ரெண்டு பேரும் திரும்ப மீட் பண்ணோன்னா அப்போ வேணும்னா இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் பற்றி பேசிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கூட பிரேக்கப் பண்ணிக்கிறா. பாவம் நம்ம ஹீரோவால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பட் நம்ம ஹீரோயின் இந்த முடிவு எடுத்ததுக்கான ஒரே ஒரு காரணம் ஹீரோவோட அம்மாக்காக தான். ஏன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா அவன் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தானே நம்ம ஹீரோவோட அம்மாவும் அவன் மேலே பாசம் வச்சுருப்பாங்க. ஸோ இல்லாதவங்களுக்கு தான் தாய்ப்பாசம் புரியுங்கிற லாஜிக்னால நம்ம ஹீரோயின் ஹீரோவை விட்டு கொடுத்துட்றா. இருந்தாலும் நம்ம ஹீரோவால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறான், டிப்ரெஸ் ஆகுறான், எப்படி இதில் இருந்து மீண்டு வரப்போகிறோன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கான். இப்படியே கரெக்டாக ஒரு 3 வருஷம் போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா அவள் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய சம்பாதிச்சு அந்த வீட்டையுமே சொந்தமாக வாங்கிடுறா.
ஈவன் நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருந்த அந்த காலேஜ்லேயுமே டான்ஸ் டீச்சர் ஆகிடுறா. அப்போது அந்த காலேஜுக்கு ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ்க்காக நம்ம ஹீரோவுமே, அதாவது இப்போ நம்ம ஹீரோ வந்து படித்து முடித்து பெரிய ஆளாகி அந்த காலேஜுக்கு கெஸ்ட் லெக்சர் கொடுக்கறதுக்காக வருவோம். நம்ம ஹீரோயினை வேணா அவாய்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறா. பட் நம்ம ஹீரோ வீட்டு கொடுக்காம கெஸ்ட் லெக்சர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினை மீட் பண்ணி, என்ன பேபி மாமா மேலே ரொம்பவே கோவமாக இருக்க போலன்னு கேட்கவும், நான் யாரும் ஓ மேலே கோவப்படுறதுக்குன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் பிரேக்கப்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிளான் பண்ண மாதிரியே நம்ம ஹீரோ தன்னோட அம்மா கூட ஃபாரினுக்கு போயிருப்பான். பட் அப்பயுமே கூட இவங்க 2 பேரும் கான்டாக்ட்ல லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஹீரோ ஊருக்கு வராங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணியிருப்பா. பட் நம்ம ஹீரோ அந்த ஃப்ளைட்டில் வந்திருக்க மாட்டான். ஏன்னா அங்கே ஏதோ உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வேலை இருந்திருக்கும். ஸோ 2 நாளைக்கு அப்புறம் தான் வந்திருப்பான். இதனால தான் நம்ம ஹீரோயின் இப்போ நம்ம ஹீரோ மேலே ரொம்பவே கோவமாக இருந்துட்டு இருக்கா. தென் இன்னும் கொஞ்ச நாளையில் நம்ம மிஸ் யுன்னுக்கு கல்யாணங்கிறதுனால மேரேஜ்க்கு முதல் நாள் ஹீரோயினும் மிஸ் யுன்னும் ரிங் வாங்குறதுக்காக ஷாப்புக்குமே வந்திருப்பாங்க. அப்போ அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோவை பற்றி கேட்க, நம்ம ஹீரோ அப்படின்னா எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி ரிப்ளை பண்ணவும், இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறத மிஸ் யுன் புரிஞ்சுக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் தன்னோட மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு மிஸ் யூன் கால் பண்ணி, நீ தான் இந்த மாதிரி இந்த மணப்பெண் தோழின்னு சொல்லுவாங்களோ, அது பேர் என்ன, பிரைட் மைடா மைடு பிரைடோ, அது சரியாக தெரியலை. ஸோ அது நீங்கிறதுனால நீ தான் அந்த மணப்பெண் தோழனை போய் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லவும், நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லி அட்ரஸ்லாம் வாங்கிட்டு போய் பார்க்கும்போது அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஆக்சுவலாக இது லாஸ்ட் எபிசோடுங்கிறதுனால முடிக்க போகிறோங்கிற பதட்டத்தில் வாயெல்லாம் பயங்கரமாக கொளருது. தென் அங்கே நம்ம ஹீரோவை பார்த்த ஹீரோயின் பயங்கரமாக கண்டாகி கார் எடுத்துகிட்டு கிளம்புறச்ச நம்ம ஹீரோ எப்படியோ ஹீரோயினை சமாதானம் பண்ணி உள்ளே வந்து உட்காந்துடுறான். பட் வேணுக்குனே சீட் பெல்ட் எல்லாம் போடாமல் உட்காரவும் நம்ம ஹீரோயின் போட்டு விடுறதுக்காக பக்கத்தில் போகும்போது டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். அடைச்சி தள்ளி போனாயே, இந்த மாதிரி திரும்ப பண்ணினா கண்டிப்பாக உன்னை கார்ல இருந்து வெளியில் துரத்தி விட்டுடுறேன்னு திட்டவும், ஐயோ நான் மிஸ் யூன் ஆர்டர் பண்ண வெட்டிங் ரிங்கை இன்னும் அந்த ஷாப்ல இருந்து வாங்கவே இல்லைன்னு சொல்லவும், சரி வான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெட்டிங் ரிங்கை வாங்குறதுக்காக ஷாப்புக்குமே போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் நம்ம ஆளுங்களை பார்த்து உங்கள் 2 பேரோட பேர், அதாவது ஜோடி பொருத்தம் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு பாராட்டுறாங்க. என்னதான் இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலும் வெளியில காட்டிக்காம அப்படியே நைஸா இங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடுறா. அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மிஸ் யூன் இந்த மாதிரி மேரேஜ் நடக்க போற இடத்துல மணப்பெண்ணோட தோழிக்கும் அப்புறம் இந்த மணப்பையனோட ஃப்ரெண்டுக்கும், அதாவது இந்த தோழன் தான், அவனுக்கும் வந்து ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்காங்களாமா. ஸோ நீங்கள் 2 பேருமே கண்ணை கட்டிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை மட்டும் கண்ணை கட்டி உள்ள கூட்டிட்டு போயிடுறா. தென் உள்ளே போனதுமே நம்ம பவுலிங் கட்ட அவிழ்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே செட்டப்பு, அதாவது பிளானு. ஈவன் இன்னும் தன்னோட மேரேஜுக்கு 3 நாள் இருக்குங்கிற விஷயத்த மிஸ் யுன்னுமே சொல்லிடுறாங்க. முக்கியமாக அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுமே இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே ஹீரோ போட்ட பிளானுங்கிறது புரியுது. அப்போ நம்ம ஹீரோ அங்கே ஆப்போசிட்டில் இருந்துட்டு இருக்க ஒரு பாக்ஸ்ல இருந்து வெளியில் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பொக்கேலாம் கொடுத்து, நீ அன்னைக்கு சொன்ன மாதிரியே நீயும் நானும் இப்போ நல்ல பொசிஷனில் இருக்கோம், அதே நேரம் 2 பேருமே ஒருத்தர் உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட காதலை நான் கடைசி வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ என்னோட இந்த மேரேஜ் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறியா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கவும், நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாக ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இன்னும் கொஞ்ச நாளையில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. நம்ம ஹீரோயின் இவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ சந்தோஷப்பட, ஹீரோயின் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து சுற்றி இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படன்னு சொல்லி இந்த சீரீஸுமே ரொம்ப சந்தோஷமாக முடியுது. ஓகே, அவ்வளவுதான். இந்த ட்ராமா அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறந்துடாமல் அடுத்து நம்ம என்ன மூவி பண்ணலாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையுமே நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் அடுத்து ஒரு நல்ல மூவியில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi.